அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டின் முதல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை நாம் வாசிக்கலாம். தொடக்க நூல் 46 தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகம புத்தகம் 46. யாக்கோபு தன் குடும்பத்துடன் எகிப்து செல்லல். பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தன் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்ந்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்துக்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்து அழைத்து கொண்டு சென்றார். எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோபு அவர் புதல்வர்களும் ஆகிய இஸ்ரேலின் பெயர்களில் பின்வருமாறு. யாக்கோபின் தலைமகன் ரூபன். ரூபனின் புதல்வர்கள் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. சிமியோனின் புதல்வர்கள் எமுவேல், யாமின், ஓகாது, யாக்கின், சோவார். கானானிய பெண்ணின் மகன் சாவுல். லேவியின் புதல்வர்கள் கெர்சோன், கோகாத்து, மொராரி. யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா, ரேட்சு, செராகு. இவர்களுள் ஏரும் ஓனானும் கானான் நாட்டில் இறந்து போயினர். எட்சரோன், ஆமுல் என்பவர்கள் பெட்சருக்கு பிறந்த புதல்வர்கள். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசூபு, சிம்ரோன். செபுலோனின் புதல்வர்கள் செரேது, ஏலோன், யாகுலவேல். இவர்கள் லேயாவின் பிள்ளைகள். இவர்களையும் தீனா என்ற மகளையும் பாதான் அராமில் யாக்கோபுக்கு பெற்றெடுத்தார். லேயா வழி வந்த அவர் புதல்வியர் மொத்தம் 33 பேர். காத்தின் புதல்வர் சிபியோன், அக்னி, சூனி, எட்சு, சபோன், ஏரி, அரோதி, அரேலி. ஆசேரின் புதல்வர் இம்னா, இசுவி, பெரியா. இவர்களுடைய சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் ஏபேர், மல்கியேல். இவர்கள் லாபான் தன் மகள் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் இந்த 16 பேர். யோசேப்பு பென்யமின் என்பவர் யாக்கோபின் மனைவி ராகேலின் புதல்வர். யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர். ஓன் நகர் அர்சகர் போற்றி பெராவின் மகளான அசினத்து அவருக்கு பெற்றெடுத்தாள். அவர்கள் மனாசே, எப்ராயிம் ஆவர். பென்யமின் புதல்வர் பேலா, பெக்ரேர், அசுபேல், கேரா, நாகமான், ஏகிரோசு, முப்பிம், குப்பிம், அருது. ராகேல் வழிவந்த யாக்கோபின் புதல்வர் மொத்தம் 14 பேர். தானின் மகன் ஆசும். நப்தலின் புதல்வர் யாகுட்சேல், கூனி, ஏட்சேர், சில்லேம். இவர்கள் லாபான் தன் மகள் ராகேலை கொடுத்த பில்காவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். யாக்கோபின் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடிபுகுந்தோர் மொத்தம் 66 பேர். எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ 2. ஆகவே எகிப்தில் குடிபுகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோரும் 70 பேர் ஆவர். எகிப்தில் யாக்கோபின் குடும்பம். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டி கொண்டு தம் தந்தை இஸ்ரவேலை சந்திக்க சென்றார்.
இயேசு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார். அப்போது இஸ்ரவேல் யோசிப்புடன், இப்பொழுது நான் சாக தயார், நீ உயிரோடு தான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். பின்னர் யோசிப் தம் சகோதரரையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடம் போய் கானான் நாட்டிலிருந்து என் சகோதரரின் தந்தையின் குடும்பத்தாரை என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள், மந்தைகளை வைத்து பேணுவது அவர்களது தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன். பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் மறுமொழியாக, எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரை பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி அனுமதிக்கப்படுவீர்கள். ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்திற்கு அருவருப்பானவர்கள் என்றார். தொடர்ந்து 47வது பகுதியை வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு பார்வோனிடம் போய், என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் கோசேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார். மேலும் தன் சகோதரர்கள் 5 பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினான். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்க, அவரிடம் பணியாளர்களே, நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் ஆடு மேய்ப்பவர்கள், கானான் நாட்டில் பஞ்சம் மிக கொடுமையாய் இருப்பதாலும் பணியாளர்களாகி எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம். பணியாளராகிய நாங்கள் கோசேன் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றனர். அப்போது பார்வோன் யோசேப்பை நோக்கி, தந்தையும் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் அல்லவா? எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும். கோசேன் பகுதியில் அவர்கள் வாழட்டும். அவர்களில் திறமையானவர்கள் உண்டென்று நீ அறிவீரானால் எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக அவர்கள் ஏற்படுத்தலாம் என்றார். பின்னர் யோசேப்பு தன் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உன் வயதென்ன என்று வினவினார். அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாள்கள் 130 ஆண்டுகள். அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை. ஆனால் அவை என் மூதாதையரின் நாள்களுக்கு குறைந்தவையே என்றார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறிய பின் அவனிடம் விடைபெற்று சென்றார். பார்வோன் கட்டளிட்டு இருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரருக்கும் எகிப்து நாட்டின் மிகவும் வளமான ராம்சேசு நிலப்பகுதியை உரிமையாக கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார். மேலும் யோசிப்பு தந்தை, தம் சகோதரர், தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கேற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார். பஞ்சம் மிக கொடுமையாக இருந்தது. உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை. குறிப்பாக எகிப்து நாடும் கானான் நாடும் பஞ்சத்தால் வாடின. எகிப்தியருக்கு கானானிற்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். எகிப்து கானான் நாடுகளில் பணம் தீர்ந்து போன போது எகிப்தியர் எல்லோரும் யோசேப்பிடம் வந்து, எங்களுக்கு உணவு தாரம் பணம் இல்லை என்பதால் முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர். அதற்கு அவர், உங்களிடம் பணம் இல்லை எனில் உங்கள் மந்தைகளை கொண்டு வாருங்கள், அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார். எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்த பொழுது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்தார். இப்படி கால்நடைகள் எல்லாம் ஈடாக பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றினார். அந்த ஆண்டு முடிந்த பின் அடுத்த ஆண்டில் அவர்கள் மீண்டும் வந்து அவரை நோக்கி, தலைவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, பணம் தீர்ந்து போயிற்று, கால்நடைகளும் என் தலைவருக்கு சொந்தமாகி விட்டன. என் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர எங்களுக்கு எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை. கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் ஏன் அடிய வேண்டும்? எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப்பொருள்களாக ஈடாக எடுத்துக் கொள்ளும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாக இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாழடையாமல் இருக்கும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றார். அவ்வாறு யோசேப்பு எகிப்திய நிலம் முழுவதையும் பார்வோனுக்கு வாங்கி கொண்டார். ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டனர். அந்த நாடே பார்வோனுக்கு சொந்தமாயிற்று. எகிப்தின் ஒரு எல்லையில் இருந்தும் மறு எல்லை வரை இருந்த மக்கள் அனைவரையும் யோசேப்பு அடிமை வேலைக்கு உள்ளாக்கினார்.
அர்ச்சகரின் வயல்களை மட்டும் அவர் வாங்கவில்லை. ஏனென்றால் பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தான். பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்திலிருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலபுலன்களை விற்கவில்லை. அப்பொழுது யோசேப்பு மக்களை நோக்கி, இன்று உங்களையும் உன் நிலங்களையும் பார்வோனுக்கு உடமையாக வாங்கிவிட்டேன். இப்போது உங்களுக்கு விதை தானியம் தருகிறேன். அதன் இடத்தில் விதையுங்கள். விளைச்சல் 1/5 பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள். எஞ்சிய 4 பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கு உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னான். அதற்கு அவர்கள், எங்கள் உயிரை காப்பாற்றி விட்டு தலைவராகவும் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைப்பதாக. நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருப்போம் என்றார்கள். யோசேப்பு எகிப்து நாட்டில் நில சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. 1/5 பாகம் பார்வோனுக்கு உரியது என்றாயிற்று. அர்ச்சகரின் நிலபுலன்கள் மட்டும் பார்வோனின் உடமையாக இல்லை. யாக்கோபின் இறுதி விண்ணப்பம். இஸ்ரேல் எகிப்து நாட்டில் கோசேன் பகுதியில் குடியேறி அதன் உரிமையாக்கி கொண்டு அங்கே மிகவும் பழுகி பெருகினர். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்தில் நாட்டில் இருந்தார். அவரது வாழ்நாள் மொத்தம் 147 ஆண்டுகள். அவர் தம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதைக் கண்டு தம் மகன் யோசேப்பை வரவழைத்து அவரை நோக்கி, உன் பார்வை எனக்கு தயை கிடைக்குமானால் என் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு கனிவும் பற்றும் காட்டுவதாக வாக்களி. என்னை எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யாதே. நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எகிப்தினர் எடுத்து கொண்டு சென்று என் மூதாதையரின் கல்லறையில் என்னையும் அடக்கம் செய் என்றார். அதற்கு யோசேப்பு, நீர் சொன்னபடியே செய்வேன் என்றார். அவரோ, எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். யோசேப்பும் ஆணையிட்டு கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார். இப்ராஹிம் மனாசேக்கு யாக்கோபு ஆசி வழங்குதல். 48வது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின்னும் தந்தை உடல் நலம் என்று இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே தம் 2 மைந்தர்களாகிய மனாசேயையும் இப்ராஹிம் அழைத்து கொண்டு சென்றார். இதோ மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாக்கோபு பெரும் முயற்சி செய்து எழுந்து கட்டில் மேல் அமர்ந்தார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, எல்லாம் அல்ல இறைவன் கானான் நாட்டில் உள்ள லூஸ் என்ற இடத்தில் எனக்கு காட்சி அளித்து ஆசி வழங்கி, நான் உன்னை பழுகி பருக செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன், இந்நாட்டை உனக்கு பின் உன் வழிமரமருக்கு என்று உடமையாக தருவேன் என்று வாக்களித்தார். ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேருவதற்கு முன்பே உனக்கு நாட்டில் பிறந்த 2 மைந்தரும் என் புதல்வர்களுமாய் இருப்பார்கள். ரூபன் சிமியோன் போன்று இப்ராஹிம் மனேசிம் என்னுடையவர்களே. இவர்களுக்கு பின் உனக்கு பெருக்கும் ஏனைய புதல்வரும் உன்னர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் மூத்த சகோதரர்களின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் உரிமையில் பங்கு பெறுவர். ஏனெனில் நான் பதானை விட்டு வரும் பொழுது வழியில் ராகேல் கானான் நாட்டில் இறந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினார். அப்பொழுதுதான் எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன். எப்ராத் அதாவது பெத்லேகமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார். பின் அவர் யோசேப்பின் புதல்வர்களை கண்டு இவர்கள் யார் என்று கேட்டார். யோசேப் தம் தந்தையிடம், நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருளின மைந்தர்கள் இவர்கள் தாம் என்று சொல்ல, அவர் அவர்களின் அருகில் கொண்டு வா, நான் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்றார். ஏனெனில் வயது முதிர்ச்சினால இஸ்ரேலின் பார்வை மங்கி போக அவர் எதையும் காண முடியாதவராயிருந்தார். யோசேப்பு அவர்களை அவர் அருகில் கொண்டு வந்தவுடன் அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்து கொண்டார். பின்னர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, என் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன், உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன், ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார். பின்னர் யோசேப்பு அவர் மடியில் இருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு யோசேப்பு இப்ராஹிம் தம் வலக்கையால் இஸ்ரேலுக்கு இடப்புறம், மனேசை தம் இடக்கையில் இஸ்ரேலுக்கு வலப்புறம் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார். ஆனால் இஸ்ரேல் தம் கைகளை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் இப்ராஹிம் தலை மீது, இடக்கையை தலைமகன் மனாசேயின் மீது மாற்றி வைத்தார். அவர் யோசேப்புக்கு ஆசி வழங்கி கூறியது, உன் தந்தையரான ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுள் இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு
ஆயராக விளங்குகிறார். அந்த கடவுள் என்னை எல்லா தீமை நின்று மீட்ட தூதர். இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையரான ஆபிரகாமின் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பவனமாக. மண்ணுலகில் இவர்கள் பெருந்திரளாக பல்குவார்களாக. தம் தந்தை வழக்கையை எப்ராஹிம் தலைமையில் வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை. எனவே அவரை எப்ராஹிம் தலைமையில் இருந்த தந்தையின் கையை மனசின் தலைமையில் வைக்கும்படி எடுக்க முயன்றார். யோசேப்பு தம் தந்தையை நோக்கி, தந்தையே, இது சரி என்று, இவன் தான் தலைமகன், இவன் தலையின் மேல் உமது வழக்கை இவையும் என்றார். ஆனால் அவர் தந்தை மறுத்து, தெரியும் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு மக்களுமாக பருகி பெருகுவான். ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவனாவான். அவன் வழிமரபினர் மக்கள் இனங்களாக பெருகுவர் என்று கூறினார். மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது, எப்ராஹிம் மனாசேயை போல் உன்னையும் கடவுள் வளர செய்வாராக என்று உங்கள் பெயரால் இஸ்ரேல் ஆசி வழங்கும். இவ்வாறு அவர் எப்ராஹிம் மனாசேக்கு முன் வைத்தார். பின் இஸ்ரேல் யாக்கோபை நோக்கி, இதோ நான் சாகப் போகிறேன், கடவுள் உங்களோடு இருப்பார். உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை நான் திரும்ப நடத்தி செல்வார். நான் என் வாளாலும் வில்லாலும் எம்மிடமிருந்து கைப்பற்றிய சிக்கியம் பகுதியை உன் சகோதரரை விட உயர்ந்தவன் என்ற முறையில் உனக்கே தருகிறேன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடங்கள் 46, 47, 48 தொடக்க நூல் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆராதனைக்கு செல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள், ஆராதனையில பங்கு கொள்ளுங்கள், தொடர் வேதாகமத்திலும் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.